கடைசி ரயில். அதிகாலை 3 மணி. தூரத்தில் வரும் ரயில் சத்தத்தை கேட்டு பழனிசாமி தன் உடலை சுருக்கிக் கொண்டார். குளிரும் பசியும் அவரை வாட்டின. கடந்த 20 நாட்களாக இதே நிலைதான். ஊருக்கு போக வேண்டும், எப்படியாவது ஊருக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே அவருக்குள் ஒரு கனலாக எரிந்து கொண்டிருந்தது. பழனிசாமி ஒரு காலத்தில் ஒரு பெரிய தொழிற்சாலையில் வேலை பார்த்தவர். நல்ல சம்பளம், மனைவி, ஒரு மகன். வாழ்க்கை மகிழ்ச்சியாக போய்க் கொண்டிருந்தது. ஆனால் எதிர்பாராத விபத்தில் தொழிற்சாலை மூடப்பட்டது. அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறியது. வேலை இழந்தது, சேமிப்பு கரைந்தது, கடன் பெருகியது. இறுதியாக வீட்டை விற்று கிடைத்த பணத்தில் கடனை அடைத்து மீதி பணத்துடன் மகனுடன் நகரத்திற்கு வந்தார். ஆனால் நகரத்தில் வேலை கிடைப்பது அவ்வளவு எளிதாக இல்லை. மகனுக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போனது. அந்த இரவில் பழனிசாமிக்கு ஒரு போன் வந்தது. அவருடைய கிராமத்தில் இருக்கும் ஒரே உறவுக்காரரான தங்கவேல் பேசியது. பழனி, உன் மகன் உடம்பு எப்படி இருக்கு? நீங்க எல்லாரும் எங்கே இருக்கீங்க என்று கேட்டார். பழனிசாமி நடந்ததையெல்லாம் சொல்ல, தங்கவேல் தன் குரலில் இருந்த கவலையை மறைத்து, கவலைப்படாதே பழனி, நாங்க இருக்கோம். எப்படியாவது கிளம்பி வா. ஊரில் ஒரு வேலையை ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்றார். பழனிசாமிக்கு அந்த வார்த்தைகள் உயிர் கொடுத்தன. அவர் மகனை எழுப்பி, நம்ம ஊருக்கு போகப் போறோம் என்றார். அவர்கள் ரயில் நிலையத்திற்கு விரைந்தனர். ஆனால் ரயில் நிலையத்தில் அவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. டிக்கெட் கவுண்டர் மூடப்பட்டிருந்தது. கடைசி ரயில் போய்விட்டது என்று ஒரு ஊழியர் சொன்னார். பழனிசாமி உடைந்து போனார். இனி என்ன செய்வது என்று அவருக்கு தெரியவில்லை. மகனின் முகம் வாடிப் போயிருந்தது. அப்போது அந்த ரயில் நிலைய ஊழியர் பழனிசாமியின் கவலை தோய்ந்த முகத்தை பார்த்து, ஏன் ஐயா இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க என்று கேட்டார். பழனிசாமி நடந்ததை விளக்கினார். ஊழியர் ஒரு கணம் யோசித்து, ஐயா, உங்களுக்கு ஒரு வழி சொல்றேன். தினமும் அதிகாலை 3 மணிக்கு இந்த பாதையில் ஒரு சரக்கு ரயில் போகும். அது சில